ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாதம், ஒரு சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். சுண்டக்கல்லை நான் வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி ஒரு சுண்டக்கல்லை சாதம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் சுண்டக்கல்லை ஊற வச்சுருக்கேன். அது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கறி மசாலா பட்டை எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் சோம்பு மட்டும்தான். நல்லா சோம்பு நல்லா பொரியட்டும், கருகிடக்கூடாது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிரை 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. க்ரீன் கலர் இல்லாமல் ஒயிட் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாவில் நல்ல எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சுண்டக்கல்லையே சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு சூப்பராக வரும். கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சுண்டக்கல்லையை சேர்த்துக்கலாம். சுண்டக்கல்லையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த சுண்டக்கல்லையில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டக்கல்லையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர், 2 டம்ளர் அப்படிங்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம். இது வந்து நல்லா விசில் வரட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம சூப்பரான ஒரு பீட்ரூட் ரைத்தா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே பீட்ரூட் ரைத்தா வந்து ராவாக அப்படியே திருவி தயிரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு சேர்ப்பேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பீட்ரூட்டை நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம். அதை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பச்சை வாசனை போயிடும். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிடும். இந்த நேரத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம தயிர், நல்லா கெட்டியான தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் சுண்டக்கடலை சாதம் அப்புறம் பீட்ரூட் ரைத்தா பார்த்துட்டோம். இப்போ டிஃபனுக்கு என்ன அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு மசால் தோசை. சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், மசால் தோசை செம்மையாக வரும். தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஹீட் பரவிருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளித்து கொஞ்சம் நேரம் லைட்டாக தண்ணி தெளிச்சாவே தெரிஞ்சு போயிடும். தண்ணியை தெளித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த வெஞ்சனக்காய் வைப்போம்ல அந்த கரண்டியில் வச்சு தோசை ஊற்ற போகிறேன். அப்போ நல்லா அந்த தோசை கடைகளில் செய்வோம்ல அந்த மாதிரி தோசை கிடைக்கும். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விடுங்க. நல்ல அப்போ தான் வந்து லைட்டாக வெந்திருக்கும். இந்த மசாலா சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தோசை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா தோசைக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலா தோசைக்கான இந்த மசாலா வந்து ரெடி பண்ணதை நான் காட்ட மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த மசாலா ரெசிபி எப்படி வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். இதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஒரே ஒரு மசாலா, அந்த மசாலா சேர்த்தா உங்களுடைய மசாலா தோசை சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் நடுவில் மட்டும் வர்ற மாதிரி, ஓரங்களில் லைட்டாக விட்டுட்டு நடுவில் வர்ற மாதிரி மட்டும் நம்ம அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். இது நீ மூடி வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனாகவே இருக்கட்டும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து மேலோட்டமாக அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த சைடில் ஃபுல்லாக மொறுமொறுன்னு ஆயிடணும். உள்ளே வந்து அந்த நடுவில் இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டாகிடணும். கீழே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு லைட்டாக நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. எந்த அளவுக்கு நல்லா கீழே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா மடித்து போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா தோசைக்கு தேவையான அந்த மசாலா உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா வந்து வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தோசையை நல்லா மடித்து போட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு கொடுங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு தேவையான லஞ்சை பேக் பண்ணிடலாம். இப்போ பீட்ரூட் ரைத்தா வச்சுக்கலாம். சுண்டக்கடலை சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மசாலா அரைச்சி போட்டு நீங்கள் அதை செய்யுங்க. இதையும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்மளுடைய சுண்டக்கடலை சாதம் அப்புறம் பீட்ரூட் ரைத்தா செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.